ஒவ்வொரு உருவத்தோடு ஒவ்வொரு பெயரோடு வாழ்கின்றோம். இந்த நேரத்தில் என்ன உருவம் எடுக்கணுமோ அந்த நேரத்தில் ஒரு உருவாறு போது அந்த உருவத்துக்கு தந்த பெயரோடு வருகின்றவன். இந்த வேலையை வந்து யாத்தாயி ஒரேயோடு ஆண்டாளுடைய திருநாமம் நீ அடிவார் எங்கும் போட்டு வாயே சமயனிடம் திருநாமோ அப்புறம் இந்த ஆலயத்துக்கு வருகின்ற பலனை கிடைக்காது. ஒரு ஆலயத்திலும் போகின்ற போது ஆண்டவரை திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய நாமத்தை எப்போதெல்லாம் உடலில் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ ஆண்டவன் பரிபூர்ணமாக இந்த உடலில் வந்து அமர்ந்து விடுவான். அம்மா நாகம் இருப்பா அம்மா எல்லாம் அம்மா நீ பசுடரே அம்மா நீ பசுடரே பசிவுடனே வந்தையா
உலகத்திலே மக்களுக்கு அருள் தர வேண்டும் நமக்கு தெரியும். நேரம் கட்ட நேரத்தில் நம்ம வெளியே வர மாட்டாங்க. இந்த நேரத்தில் அந்த பூஜைக்கு வந்திருக்கீங்க. நீ வந்து யாத்தாயி கோவிந்தா கருணைய வடிவமாகி கழிவு வச்ச தெய்வமாகி மக்களை எல்லாம் காக்க வைப்போம். ஒரு வாரியமா மழையிலும் வெயிலும் காய்ந்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் போடாமல் இருப்போம். என்றால் எவ்வளவு ஆலயம் இருந்தாலும் இங்கே கொட்டுகின்ற மழையை நினைந்தாதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சூரிய வெட்டுமழையாக உடல்ல பட்டாதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுபோல ஒரு வாரி அந்த வெயிலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவள் எப்படி சம்பவமா தாயே வருகின்ற மக்களுக்கும் வந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் வராது இருக்கிற மக்களுக்கும் உன்னையே நினைந்து உன் போக முடியலையே கோவிலுக்கு போலான்னு நினைப்பாங்க. இப்படி பேசியே இருக்கிறவங்களுக்கும் பேசாத உட்கார்ந்தவங்களுக்கும் எல்லோரையும் இதான் காப்பாற்றும். நானே ஒவ்வொரு மாதம் சொல்லிதான் இருக்கேன். தினமும் ஒரு நாளும் ஓய்வுகிறார் 2 மணி படுகிறார். மார்கழி 8ஆம் தேதி வரைக்கும் ஐப்பசி 1ஆம் தேதி ஆரம்பிச்சு ஒண்ணு முடிக்க ஒரு நாளும் ஓய்வில்லாம தினமும் 2 மணிக்கு படுகிறார். இப்படி இருந்தாலும் உடல் உழைப்பு சக்தி இருந்தால் சிவன் இல்லை, சிவன் இல்லை என்றால் சக்தி கிடையாது. அந்த சக்தி என் உடலை கொடுத்துருவோம் அவ்வளவுதான். அதனால அவங்க நினைந்து நம்ம தினமும் பாடி நீங்க ஒரு பூஜை கலையில காளிகம்பாள் கோவில்ல எங்க குருசாமி ரொம்ப வருத்தப்பட்டாரு. நீ இல்லைன்னா அந்த பூஜையை களை கட்டாதே நான் சாமி பண்ணி போகிறேன். அது மாதிரி என்ன பண்ண முடியும்? ஆத்தாவுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்றால் மனதை ஒருநிலைப்படுத்தி ஆலயத்தில் சிறிது நேரம் வந்து அமைதியாக இருக்கணும். அப்பதான் இந்த மனசை ஒருநிலைப்படுத்த முடியும். இந்த மனசுல இருக்கிற நம்ம உடல்ல இருக்கிற பூதம் 5 பஞ்ச பூதங்கள். இந்த 5 பஞ்ச பூதத்தை முதல்ல நம்ம மனிதனாக பிறந்த அனைவரும் ஒன்றாக நிலைநிறுத்தணும். அப்படி சிறிது நேரம் தன்னை மறக்கணும். தியானம் என்றால் அதுதான். எதுக்கு தியானம் பண்றதா கேட்கிறாங்க? தியானத்துக்கு உட்கார்ந்து அமைதி சிறிது நேரம் மனசை ஒரு நிலையாக்கணும். உள்ளத்திலே இறைவனை நினைக்கணும். அந்த இறைவன் வந்து சிறிது நேரம் உனக்கு அப்படி அமர்ந்து தெரியாது இருக்கலாம். அது வந்து அடிப்படையாது. இது போல எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் எந்த இறைவனை வழிபாடு செய்தாலும் வழிபாடு என்பது என்ன? மனதை ஒருநிலைப்படுத்துவதுதான் வழிபாடு. வந்தமா சோறு போட்டாலும் சாப்பிட்டமா ரசத்திலேயே சாம்பார் கிடைக்கல அப்படின்றது கிடையாது. சாப்பிட்றதுல எப்பவுமே சாப்பிட்டு கொண்டே இருப்போம். இறைவனுடைய ஆலயத்தில் வருகின்ற போது எந்த ஆலயமா இருந்தாலும் மனசை 5 நிமிடமாவது இது மாதிரி உட்காந்து ஒருநிலைப்படுத்தணும். இல்ல உட்கார முடியலையா? நின்று உட்கார முடியாதுங்க. 3 மணி நேரம் தினமும் உட்காந்து முட்டி அப்படி விண்டு விடுங்க. இருந்தாலும் இறைவனுக்காக உட்காரும். இப்பிறவியை கொடுத்த ஒரு பாக்கியம் மக்கள் கிடைக்காத அடுத்த பிறவில மனிதன் நம்ம பிறப்போம். ஆடா மாடோ பேரியோ பூதமோ இனமோ என்னமோ என்ன பிறவி கூட செய்ய பாவ பிடித்து பிறவி உண்டு. இப்பிறவியை ஆண்டவரை நாமத்தை சொல்லுங்கள். அடுத்த மாசம் வரும்போது நான் சொல்ல பேசாம இருங்க. பேசாம இருப்பதே பெரிய மந்திரம். பேசினே இருந்தா ஒன்றும் கிடைக்காது. இதுபோல தாயி நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. ஆட்டா எனக்கு வழிவிடுங்க. அம்பாளுடைய இடத்தை அமர்ந்து மக்களுக்கெல்லாம் உங்களுடைய அருளை பரிபூர்ணமாக தர வேண்டும். அம்பாளுடைய பிரார்த்தனை செய்கின்றோம். இப்போது நடத்தலாமா? சந்தோஷம். எல்லாம் வளரும் எல்லா நலங்களும் தந்து கொண்டிருக்கின்ற சிவசக்தி பந்திமணி ஆலயத்தில் கவிஞர் கிராமத்தை சேர்ந்த நமது ஜெயஜயநகர் கிராமத்தை சேர்ந்த தங்கராஜன் அனுஷா தம்பதிகள் அனைவருமாக அந்த குடும்பத்தார் அனைவருமாக ஒன்றாக வந்து இந்த அம்மன் ஆலயத்தில் மணி வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஓசை என்பது மணி ஓசை. கோயிலில் பூஜை பண்ணும்போது மணி ஓசையோட பூஜை பண்றது தெரியாது. அப்படி பூஜை பண்ணும்போது மணி அப்படி ஓசை கொடுத்தா அடடா எங்க இருந்தா கோயிலில் பூஜை பண்றாங்க வருவாங்க. அதுதான் அந்த ஆத்தாவுடைய ஆலயத்தில் எந்த ஆலயத்துக்கு சொன்னாலும் மணி ஓசை ஒன்று இருக்கும். அந்த பூஜை பண்ணும்போது மணி ஓசை குடிக்கணும். அப்பதான் உற்சாகம் அம்மனுக்கு சந்தோஷம். மணியை இங்கே இந்த அம்மனுக்கு காணிக்கையாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஒவ்வொரு மனிதனும் யாராவது என்ன நினைக்கின்றீங்களோ அதெல்லாம் செய்யலாம். உங்க எண்ணம் மனசுல 1 ரூபாய் இந்த அம்மனுக்கு கொடுக்கலாம். நீங்க 1 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். அதனால எல்லோரும் சுவாமியுடைய ஆலயத்தில் வாருங்கள். அம்மனை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ என்று
எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று அம்பாளும் என்று பிரார்த்தனை செய்தோம். சாந்தமாக அமர்ந்து மக்களுடைய குறைகளை தீர்த்து எல்லாருக்கும் வழிநடத்தி தாய். ஏதோ ஒரு துணி கொஞ்சம் பால் வச்சுங்க, கவலைப்படாம பாப்பா ரெடியா வச்சுங்க. அப்பப்போ ஓட விடும் சாமி கூட்டத்தில் மாட்டோம்னா இதை தான் வச்சுக்கணும். துணி கொடுத்து வச்சுங்க. தாயி மக்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் இரவும் பகைய நேரம் துணையாக இருந்து ஈரம்பு எல்லாரும் சிவத்துக்கும் மருந்தில்லாமல் காப்பாற்றமா. உன்னுடைய பீடத்தில் அமர்ந்து சக்தி பீடத்தில் அமர்ந்து சகல வளங்களும் வாழ்ந்தும் வாழ்க்கையில் அமர்ந்து அம்மாவுக்கு போய்தா எல்லோரும் பொறுமையாக